கும்பம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான லாபஸ்தானத்தில் பிறந்த சிந்தனையாளர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உலகிற்கு ஒளி கொடுக்கக்கூடிய அறிவு சுடரானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சந்தித்த இருளான சில இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மறக்க முடியாத சில நிகழ்வுகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் கூறுங்கள். இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உதவி செய்தும் கிடைக்காத பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே தாங்க இருக்கும். முதுகில் விழுந்த சில அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்திருக்கும். கும்பம் ராசிக்கு உதவி என்பது ரத்தத்தில் ஊறிய ஒன்றாகவே இருக்கும். யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல் நபராக நீங்கள் போய் எப்பொழுதுமே நின்று கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டீர்களோ அவர்கள் நீங்கள் விழுந்த போது வேடிக்கை பார்த்த ஒரு மனிதர்களாக மட்டுமே தாங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்தாங்க. நீங்க செய்த உதவியை நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு பதிலாக உங்களுடைய நம்பிக்கைக்கு பின்னால் பேசி சிதைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சிறிது காலத்திலேயே நடந்திருக்கும். அதாவது போன ஒரு மாதத்திலேயே நீங்க எதிர்பார்க்காத அவமானங்கள், கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறியது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரே ஒரு மாதத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக போக வைத்திருக்கும். யாரையெல்லாம் முழுமையாக நம்பினீர்களோ அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க போக வைத்திருப்பீங்க. அவன் கெட்டவன் என்று ஊரான் முன்பு உங்களை பற்றி பொய்களை பரப்பிய போது உங்களுடைய இதயம் அடைந்த காயங்கள் எந்த மருந்தாலும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் நீங்கள் எந்த விதமான பொய்களையும் கூறியிருக்க மாட்டீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் தவறுகள் அவர்கள் மீது விலகக்கூடாது என்கிற ஒரு காரணத்தினால் உங்களை அனைத்து இடங்களிலும் அவர்கள் உங்களை முன் உதாரணமாக கூறி பின்தங்கி போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஈகோ என்ற தவறான முத்திரையும் நேரடியான பேச்சும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருந்தது. உங்களுடைய நேர்மையும் யாருக்கும் தலைவணங்காத பண்பும் பலருக்கு ஈகோவாக தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதனை பொறுத்த அளவுக்கு அது உங்களுடைய குணம். உங்களுடைய குணத்தை தான் நீங்கள் வெளியில் காட்டுவீங்க. ஆனால் அதனை பார்க்கும் பொழுது அனைவருமே இவர்கள் எப்போதுமே ஈகோவாக நடந்து கொள்வாங்க. எல்லாரிடமும் நேர்மையாக இருப்பது சரி, ஆனால் எல்லாரிடமும் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள், சரியாக பேச மாட்டார்கள் என்று உங்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணங்களும் அனைவருமே வைத்துக் கொண்டே தாங்க இருந்தாங்க. ஆனா உண்மையில அது உங்களுடைய தரம். உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று நேர்மையாக சொன்னபோது அதை உதாசீனமாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கெடுதல்களை உருவாக்கி இருப்பாங்க. அது வேறு யாருமே கிடையாதுங்க, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலேயோ நல்ல ஒரு வேலையவோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்க அவர்கள் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லாத சில செயல்களை செய்து கொண்டிருப்பாங்க. எதையும் நேரடியாக பேசக்கூடிய உங்களுடைய குணங்கள் பல எதிரிகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். அந்த குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களையும் ஏகப்பட்ட எதிரிகளையும் உங்களுக்குள்ள தயாரித்திருக்கும். இதனாலேயே நான் நல்லவன் என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழலுக்கும் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில காதலும் உடைந்திருக்கும். தனித்து போராடிய வீரமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். காதல்ல நீங்கள் ஒரு சமுத்திரத்தை போல அன்பை கொட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆழமான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய மனம் உடைக்கப்பட்ட போது கூட மற்றவங்க உங்களுடைய வலிமையை கவனித்திருக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய தைரியத்தை பார்த்து இவன் சமாளித்துக் கொள்வான் என்று நினைத்து உங்களை தனிமையில் அனைவருமே விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு தனிமை தாங்க உங்களை ஒரு போராளியாக மாற்றியிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் மாற்றியது, எதற்காக மாற்றியது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அங்கீகாரமும் அதிகாரமும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களை உங்களுடைய பொறுமைக்கான பலனை பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு நாள் முதல் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்துவிடும். நீங்கள் இத்தனை நாட்கள் எவ்வளவோ பொறுமையான விஷயங்களை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்திருப்பீங்க. எல்லாரும் உங்களை சீண்டி பார்ப்பாங்க, இருந்தாலும் நீங்க அமைதியாக இருப்பீங்க. எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் ஈடுபட மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் நடக்கும். ஆனால் அந்த நன்மைகள் தானாகவே நடக்காது. நீங்க இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு பரிகாரத்தை
பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்திற்கு நீங்கள் காசோ பணமோ எதுவுமே செலவு செய்ய தேவையில்லை. உங்களுடைய முழு மனது மற்றும் உங்களுடைய முழு மனதோடு இதனை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. அந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீண்ட நாள் காத்திருந்த அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு தேதிக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கையில சமூகத்திலும் அலுவலகத்திலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றியும் கொடுக்குங்க. உங்களை சாதாரணமானவர் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய அறிவையும் திறமையும் கண்டு வியந்து நிற்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் நடக்கும் பொழுது ஏன் நீங்களே அதிர்ந்து போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதை பார்த்து நீங்களே அதிர்ந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில யாருன்னே தெரியாம இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து அவங்க எப்படி வியந்து போவாங்க. அந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அறிவையும் திறமையும் கண்டு வியந்து நிற்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய தலைமை பொறுப்பை இப்போது வெளிப்படவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய ஆளுமை உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் உதவி கேட்டு மீண்டும் உங்களுடைய வாசல்ல வந்து நிற்பாங்க. உங்க வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறணும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கெரியர்ல ஒரு உயர்வு மற்றும் பணவரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊதியத்துடன் அமைந்துவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த பணவரவுகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பு புரிய தொடங்கக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கும். வாழ்க்கையை நீங்க எல்லாத்தையுமே புரிந்து கொண்டும் நடப்பீங்க. இனிமே நீங்க நான் நல்லவன் என்று யாரிடமும் நிரூபிக்க தேவை கிடையாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அதுவாகவே அவர்களுக்கு உறக்க சொல்லிக் கொடுக்கும். அதனால எல்லாரிடமும் நீங்கள் செய்த தவறுகள் முடிந்து விட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்க ஒரே ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க செலவு என்பது செய்யவே தேவையில்லைங்க. அருகில் உள்ள கோவிலுக்கு மட்டும் போனாலே போதும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதை நீங்கள் எளிதாகவே செய்து விடலாம். ஆனால் இதனை நீங்கள் செய்வதன் மூலம் அவ்வளவு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இது உங்களுடைய அதிபதியாக சனி பகவானுக்குத்தான் நீங்க செய்ய போறீங்க. இதை மட்டும் நீங்க சனிப்பது சரி. ஆனால் எல்லாரிடமும் சரியாக நடந்து கொள்ள மாட்டார்கள், சரியாக பேச மாட்டார்கள் என்று உங்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணங்களும் அனைவருமே வைத்து கொண்டே தாங்க இருந்தாங்க. ஆனா உண்மையில அது உங்களுடைய தரம். உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று நேர்மையாக சொன்னபோது அதை உதாசீனமாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கெடுதல்களை உருவாக்கி இருப்பாங்க. அது வேறு யாருமே கிடையாதுங்க, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலேயோ நல்ல ஒரு வேலையவோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்க அவர்கள் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லாத சில செயல்களை செய்து கொண்டிருப்பாங்க. எதையும் நேரடியாக பேசக்கூடிய உங்களுடைய குணங்கள் பல எதிரிகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். அந்த குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களையும் ஏகப்பட்ட எதிரிகளையும் உங்களுக்குள்ள தயாரித்திருக்கும். இதனாலேயே நான் நல்லவன் என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழலுக்கும் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில காதலும் உடைந்திருக்கும். தனித்து போராடிய வீரமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். காதல்ல நீங்கள் ஒரு சமுத்திரத்தை போல அன்பை கொட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய ஆழமான அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். உங்களுடைய மனம் உடைக்கப்பட்ட போது கூட மற்றவங்க உங்களுடைய வலிமையை கவனித்திருக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய தைரியத்தை பார்த்து இவன் சமாளித்துக் கொள்வான் என்று நினைத்து உங்களை தனிமையில் அனைவருமே விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு தனிமை தாங்க உங்களை ஒரு போராளியாக மாற்றியிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் மாற்றியது, எதற்காக மாற்றியது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அங்கீகாரமும் அதிகாரமும் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களை உங்களுடைய பொறுமைக்கான பலனை பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு நாள் முதல் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்துவிடும். நீங்கள் இத்தனை நாட்கள் எவ்வளவோ பொறுமையான விஷயங்களை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்திருப்பீங்க. எல்லாரும் உங்களை வந்து சீண்டி பார்ப்பாங்க, இருந்தாலும் நீங்க அமைதியாக இருப்பீங்க. எந்த விதமான சண்டை சச்சரவுக்கும் ஈடுபட மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் நடக்கும். ஆனால் அந்த நன்மைகள் தானாகவே நடக்காது. நீங்க இந்த ஒரு நாள்ல ஒரே ஒரு பரிகாரத்தை
பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்திற்கு நீங்கள் காசோ பணமோ எதுவுமே செலவு செய்ய தேவையில்லை. உங்களுடைய முழு மனது மற்றும் உங்களுடைய முழு மனதோடு இதனை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. அந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீண்ட நாள் காத்திருந்த அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த ஒரு தேதிக்கு முதல் உங்களுடைய வாழ்க்கையில சமூகத்திலும் அலுவலகத்திலும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றியும் கொடுக்குங்க. உங்களை சாதாரணமானவர் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய அறிவையும் திறமையும் கண்டு வியந்து நிற்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் நடக்கும் பொழுது ஏன் நீங்களே அதிர்ந்து போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதை பார்த்து நீங்களே அதிர்ந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில யாருன்னே தெரியாம இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து அவங்க எப்படி வியந்து போவாங்க. அந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அறிவையும் திறமையும் கண்டு வியந்து நிற்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய தலைமை பொறுப்பை இப்போது வெளிப்படவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒரு கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய ஆளுமை உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை தள்ளி வைத்தவர்கள் உதவி கேட்டு மீண்டும் உங்களுடைய வாசல்ல வந்து நிற்பாங்க. உங்க வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறணும் என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய கெரியர்ல ஒரு உயர்வு மற்றும் பணவரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊதியத்துடன் அமைந்துவிடும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த பணவரவுகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பு புரிய தொடங்கக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கும். வாழ்க்கையை நீங்க எல்லாத்தையுமே புரிந்து கொண்டும் நடப்பீங்க. இனிமே நீங்க நான் நல்லவன் என்று யாரிடமும் நிரூபிக்க தேவை கிடையாது. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அதுவாகவே அவர்களுக்கு உறக்க சொல்லிக் கொடுக்கும். அதனால எல்லாரிடமும் நீங்கள் செய்த தவறுகள் முடிந்து விட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்க ஒரே ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க செலவு என்பது செய்யவே தேவையில்லைங்க. அருகில் உள்ள கோவிலுக்கு மட்டும்